அதற்கடுத்ததாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புத முஅஜிஸா என்ன? மா உஅதியஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மின் தல்ஈனில் ஹதீதி லஹு, இரும்பாகிறது அவர்களுக்கு உருக்கி கொடுக்கப்பட்டது. இரும்பை குர்ஆன்ல வருதுல்ல, வ அலன்னா லஹுல் ஹதீது, இரும்பை என்ன செய்வாங்க? பிசைவாங்க. களிமண்ணு மாதிரி மண்ணு மாதிரி பிசைஞ்சி அவர்கள் என்ன செய்வாங்க? உருக்கி சட்டை செய்வாங்க. அது கையாலேயே செய்வாங்க. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம். இரும்பை அது நம்ம உடைக்கிறா இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனத்தை கொண்டு தான் அதை நம்ம உடைக்க முடியும். இருந்தும் கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையால் அதை செய்து முடித்தார்கள். அது மிகப்பெரிய அற்புதம். நபிமார்களிலேயே இது தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்டது. ஆக இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலாவது எந்த பொருளிலாவது கை வைத்தால் அது பசுமையானதாக மாறிவிடும். ஒரு காய்ந்த மரத்தின் மீது கை வைத்தால் அது பசுமையானதாக மாறிவிடும். ஒரு பால் தராத ஒரு ஆட்டினுடைய மடிவில் கை வைத்தாலும் கூட அது பால் தரக்கூடியதாக மாறிவிடும். மஸஹ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்த உம்மு மஅபதினுடைய அந்த ஆட்டினுடைய அந்த மடிவிலே ரசூலுல்லாஹ் கை வைத்த போது பால் நிரம்பி வந்ததாக சொல்வார்கள். ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய சமயத்திலே போகிற வழியிலே உம்மு மஅபத் அவர்களினுடைய வீட்டிற்கு சென்று சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க, ஒரு ஆடு மாத்திரமே அவர்களிடத்தில் இருக்கும். மெலிந்து போன ஆடு, பால் தராத ஆடு என்று சொல்ல அந்த ஆடை அழைத்து அதனுடைய மடுவிலே எம்பெருமானார் கை வைப்பார்கள். பால் நிரம்பும். எம்பெருமானாரும் குடிப்பார்கள். சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குடிப்பார்கள். உம்மு மஅபத் அவர்களும் குடிப்பார்கள் அல்லவா? ஆக எம்பெருமானார் எந்த விஷயத்தில் எந்த பொருளில் கை வைக்கிறார்களோ அது பரக்கத்தானதாகவே மாறிவிடும் என்று கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆக இந்த விஷயத்தில் தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதத்தை விடவும் எம்பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த முஅஜிஸா அதை விட மிக சிறப்பு வாய்ந்தது.